வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்தனால ஒரு சூப்பரான சுவையான அகைன் ஒரு மீன் வறுவல் தான். இந்த கடல் உணவு வகைகள், அதாவது மீன் உணவு வகைகள் வந்து சாப்பிட்றதுக்கு சலிக்கவே சலிக்காது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எந்த டைம் வேணாலும் சாப்பிட்லாம். உடம்புக்கு சத்துக்கள் தரக்கூடியது, அந்தளவுக்கு சுவையானதும் கூட. இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கட்லா மீன் தான் வந்து நான் வறுவல் பண்ண போகிறேன். இந்த கட்லா மீனை கடையிலே நல்லா சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து 4 தடவை உப்பு போட்டு நல்லா அந்த வலுவலுப்பு போகிற மாதிரி அலசிட்டு நீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு தட்டில் வச்சு அடுக்கிக்கிறேன். தலை வால் பகுதி இதெல்லாம் வந்து குழம்புல போட்டுக்கலாம்னு சொல்லி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டில். ஏன்னா நம்ம பொடி மசாலாலாம் போடும்போது நல்லா வசதியாக இருக்கும். இப்போ முதல்ல எடுத்த உடனே உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து அப்போ தான் பிடிக்கும் எல்லா இடத்துலையும். 1/2 கிலோ மீனுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், அதுக்கடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரெட் சில்லி பவுடராக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு சும்மா ஒரு 10 கருவேப்பிலை இலைகளை மேலே அப்படியே போட்டு விடுங்க. இதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், அல்லது மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு 10-20 சொட்டு எலுமிச்சஞ்சாறு அப்படியே மேலாப்பில் புழிஞ்சு விட்டுடலாம். இந்த எலுமிச்சஞ்சாறு நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கறது அப்படி எலுமிச்சஞ்சாறு தான். இப்போது அதை எல்லாத்தையும் நல்லா அப்படியே கையிலே பிசைஞ்சிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி மீன்களை நல்லா பிசைஞ்சிடணும். எல்லாமே போட்டிருக்கோம், உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி இது வந்து அப்படியே தடவி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு டவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நம்ம பிசைஞ்சு ஊற வச்ச அந்த மீன் துண்டங்களை எடுத்து அப்படியே டவாவில் வச்சுக்கலாம். இது ஒரு 4 பீஸ் பிடிக்கும். மீன் துண்டுகளை எண்ணெயில் வச்சோன்னா உடனே திருப்பக்கூடாது. ஒரு 30 செகண்ட் கழித்து தான் நம்ம இப்படி அடியில் திருப்பி வைக்கணும். ஏன்னா மாவு வைக்கிறோம்ல, அப்போ அந்த மாவு அப்படியே இழுத்துட்டு அந்த கல்லில் ஒட்டிக்கும் உடனே திருப்பினோம்னா. பாருங்கள், அழுங்காப்பில் அப்படியே திருப்பி போடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால உள் பக்கமெல்லாம் நல்லா வெந்து மீனோட மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே சமயத்தில் மசாலா வந்து உதிராமல் கிடைக்கும். மசாலாவோடு எண்ணெயில் பொரிஞ்சால் நம்ம மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தானே, அதுக்காக. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொருவலாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போது கரெக்டாக இருக்கும், எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு மீன் துண்டுகளாக எடுத்து இதே மாதிரி நம்ம வச்சுக்கணும். அடுத்த செட்டு போடும்போதும் இதே மாதிரியே போட்டு எடுத்து வைக்கணும். இந்த கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஒரு 4 வீடியோ வந்து நான் மீன் வறுவல் வீடியோ பதிவு போட்டிருக்கேன். டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு சுவையான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.